நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் காந்தி சிலைகள் அகற்றம். பாஜக அரசின் அவமானகரமான செயல் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம். தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் வெளுத்து வாங்கியது கனமழை. தாழ்வான இடங்களில் பெருக்கெடுத்து ஓடியது வெள்ளம். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். பாஜகவில் சேர அழைப்பு விடுத்த அண்ணாமலைக்கு கனிமொழி பதிலடி. பாஜக முதலில் பெரியார் வாழ்க என சொல்ல ஆரம்பிக்கட்டும் என்றும் அதிரடி. ஈரோடு மஞ்சள் சந்தையில் விதை மஞ்சள் விலை உயர்வு. நல்ல விலை கிடைப்பதால் சாகுபடிக்கு விவசாயிகள் ஆர்வம். டெல்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம். மோடி முறைப்படி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மக்களவை தேர்தல் முடிவால் மராட்டியத்தில் மீண்டும் சூறாவளி. அஜித் பவார் ஆலோசனை கூட்டத்தில் 5 எம்எல்ஏக்கள் பங்கேற்காததால் பரபரப்பு. டெல்லியில் நாளை காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம். இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனை. போலி கருத்து கணிப்பு மூலம் பங்குச்சந்தையில் பெரும் மோசடி. திட்டமிட்டு ஏமாற்றியதாக மோடி, அமித்ஷா மீது ராகுல் குற்றச்சாட்டு. நடிகை கங்கனா ரணாவத்தின் கன்னத்தில் அறைந்த பெண் அதிகாரியால் பரபரப்பு. கங்கனாவை அறைந்த சிஐஎஸ்எஃப் பெண் காவலர் பணியிடை நீக்கம். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. சூப்பர் ஓவரில் பாகிஸ்தானை வீழ்த்தி வரலாறு படைத்தது அமெரிக்கா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.